ஏய் தமிழ் எங்கடா? கையர் சொல்றா தமிழ் எங்க? மாமா மாமா மாப்ள கையெடுங்க மாப்ள கையெடுங்கன்னு சொல்றேன்ல. எல்லாம் ஒரு அளவு தான் சொல்லிட்டேன். என்ன இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கீங்க. மாமா தமிழை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஏய் மரியாதையா சொல்றா. ஏய் என்ன கேட்டா இதெல்லாம் புது கதையா இருக்கு. உன் குழந்தை உன்கிட்ட தானே இருக்கணும். உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்காம விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விளையாடாத, தமிழ் எங்கன்னு சொல்லு. அது இப்ப என்ன பண்றது? புரியல பாரதி. நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நீங்க அழாதீங்க. தமிழ் எங்க போயிருப்பாங்க? எங்க போனீங்க தமிழ்? தெரியல ஆதி. நைட்டு நான் அவளை தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். ஆதி, தமிழுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? பாரதி நான் பாத்துக்கிறேன். பாரதி அழாதீங்க. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏய் கதவு சாத்திட்டு வா. என்ன பண்ணி தொலைச்ச? எனக்கு புரியல மாப்ள. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்க. நான் என்ன பண்ணேன்? தோர டென்ஷன் பண்ணாத. என்கிட்டயே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன பண்ணன்னு சொல்லு. ரெண்டு பேரும் வந்து கத்திட்டு போறத பார்த்தல. நீ ஒண்ணும் பண்ணாமையா ரெண்டு பேரும் வந்து சட்டையை பிடிச்சு உங்ககிட்ட சண்டை போட்டு போறாங்க. ஆமா நேத்து நீங்க ரெண்டு பேரும் தானே நான் ஏதோ சாப்பிட்டு வெட்டியா இருக்கேன்னு சொன்னீங்க. நான் அப்பவே சொன்னேன்ல காலைல ஏதாவது பண்றேன்னு. பாத்தீங்களா ரெண்டு பேரையும் எப்படி கதறப்பட்டிருக்கேன்னு. மாப்ள என்ன பண்ணி தொலைச்சிங்க? ஏய் நீதான் குழந்தைய தூக்குனியா? லூசா நீ? குழந்தைய என்ன பண்ண? ஆமா நான் தான். நானே தான். அவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். மாப்ள கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செய்யன்னு சொல்லியிருக்கல. பெரிய இவன் மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்ப இந்த மாதிரி ஏடாகூடமான விஷயத்த பண்ணிட்டு வரீங்க. இது என்ன சாதாரண பிரச்சனை நினைச்சீங்களா? அவங்களுக்கு மட்டும் நீ தான் குழந்தைய தூக்கணும்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன் குழந்தைய என்ன பண்ணான்னு கேளுங்க. சொல்லு, குழந்தை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. ஏமாமா பதட்டப்படுறீங்க? கூலா இருங்க. எவன் வந்தாலும் குழந்தை எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்த தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தபார் நீ தேவையில்லாம மாட்ட போற. நீ மாட்ட போறதும் இல்லாம உன்னோட சேர்ந்து நாங்களும் இந்த பிரச்சனையில சிக்கிக்க போறோம். இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? அட இது என்னமாமா வம்பா போச்சு. சும்மா இருந்தா எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்க. ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தா ஏன் பண்றேன்னு எதுக்கு பண்றேன்னு 1008 கேள்வி வேற கேட்குறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள ஏதாச்சும் செய்யணும். அவங்க நிம்மதியாவே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இவங்களை காசு பணத்துலலாம் அடிக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் மசீர் ஆளும் கிடையாது.
இந்த மாதிரி சென்டிமெண்ட்டா அடிச்சாதான் அடி பலமா இருக்கும். விழுந்தா எந்திரிக்கவே முடியாது. அதனால தான் இப்படி ஒரு பிளானை போட்டேன். ஏதோ நான் பெருசா தப்புன்ற மாதிரி ஆளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் பொது எதிரி ஆதியும் பாரதியும் தான். எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள அடிக்க போறோம். நீ பேசுறதுலாம் நல்லா வக்கனையா பேசு. செய்யற காரியத்தை மட்டும் எல்லாத்தையும் தப்பா பண்ணிவை. இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி இல்ல தோற. ஆதி கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சிருவான். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சான், அந்த குழந்தை உன்னதான் கையை காட்டும். அப்ப இருக்கு உனக்கு கச்சேரி. மாமா, நீங்க இவ்வளோ யோசிக்கிறப்போ நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேனா? எங்க தேடினாலும் குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியாது. பார்க்க தானே போறீங்க. அப்பதான் இந்த துரை யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். பேசுறதெல்லாம் நல்லா பேசு. தயவு செஞ்சு நீ எங்க வச்சிருக்கன்னு சொல்லி தொலை. அப்பதான் நீ பண்ணது சூப்பர் பிளானா இல்ல ஃபிளாப் பிளானான்னு தெரியும். மாமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? குழந்தை கிடைச்சாதானே பிரச்சனை, அது கிடைக்காது. அதே மாதிரி குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறதும் இல்லை. அதில் தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த பார், சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்ற. ஆனா செஞ்சு முடிக்கிற காரியத்தை மட்டும் கெடுத்து குட்டிச்சவராக்குறேன். பாக்குறேன் என்னதான் பண்றேன்னு பாக்குறேன். மாமா, செம்மையா ஒரு மேட்டர் பண்ணி வச்சிருக்கேன். அவன் குழந்தைய அவனே சாவடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பா, இவன் என்னென்னமோ சொல்றான்ப்பா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தை எங்க இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சாவது நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி சமாளிக்கிறது? தோர, அதுக்காவது சொல்லி தொலையேன். அதெல்லாம் சர்ப்ரைஸ் ஸ்வேதா. அதை நான் சொல்ல போறதே இல்லை. நேரம் வரப்போ உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் கூலா இருங்க. என்ன நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஆதி, ப்ளீஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்றீங்களா? சரி பாரதி, அழாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். வாசு, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தானே வந்து நிற்பீங்க. இப்போ என் தமிழை காணும். அது உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் எங்கே போயிட்டீங்க? என் பிள்ளை எங்கே இருக்காங்கன்னே தெரியல. என்ன நடந்துச்சுன்னு புரியல. என் தமிழ் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க தெரியல. என் தமிழ் எங்கே இருப்பாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். எல்லா பிரச்சனைக்கும் எப்பவுமே கூட இருப்பீங்கல்ல. இப்போ ஏன் எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, என் தமிழ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு என் தமிழ் வேணும். நீங்கள் வரணும்.
இப்போ இங்க எனக்கு என் தமிழை கண்டுபிடிக்கணும். எனக்கு வேற யாரும் கேட்க தோணல. ப்ளீஸ்ங்க. நீங்க வரமாட்டீங்கல்ல? இப்படி அமைதியா இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் என் தமிழை நான் கண்டுபிடிப்பேன். என் தமிழை நான் காப்பாத்துவேன். ஆதி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க ஆதி? தமிழ் வந்துருவாள்ல? தமிழ் வந்துருவாள்ல? சொல்லுங்க ஆதி. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? நேரம் வேற ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதி. சொல்லியிருக்கேன் பாரதி. யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். தமிழை கண்டுபிடிச்சிடலாம். இவன் நார்மலாக விசாரிச்சா உண்மையாக சொல்ல மாட்டான். வாசுவா மாறி போய் விசாரிப்போம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே ஒளி வரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னடா எங்க ஓடுற? தமிழ் எங்கடா? தமிழ் தமிழ் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. தமிழ் இருக்கிற இடம் உனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, இல்ல அவனை செத்தடா. அது இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ. எப்ப பார்த்தாலும்
அடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நீ அடிச்சு கேட்டாலும் அதான் உண்மை. டேய், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? யாருன்னு உனக்கு தெரியுதாடா? ஆ? உன்னை பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ பண்ற அத்தனை திருட்டுத்தனமும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்க மரியாதையா சொல்லு, என் புள்ள எங்கடா? ஏண்டா, எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன ஜென்மாட்டா நீ எல்லாம்? நல்லதுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த தாய் கிழவி செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்கா. உன்னைதான் என்ன ஆதி, தமிழ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? டேய், என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அடுத்த தடவை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒன்னே போட்டுருவேன். டேய், தமிழ் எங்கடா? என் குழந்தைய எங்கடா வச்சிருக்க? டேய், அவளுக்கு என்னடா பண்ண? மரியாதையா சொல்லிடுறா. தமிழ் தானே? இனிமே அவளை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். அவ உசுறு கொஞ்சம் கொஞ்சமா அவ உடம்பு விட்டு போய்கிட்டே இருக்கும். டேய், டேய், என் பொண்ணு எங்கடா? தோ பாருடா, என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. உனக்கு தான் மேஜிக் பண்ணி உன் புள்ளைய கண்டுபிடிக்க தெரியும்ல. மேஜிக் பண்ணி உன் பொண்ணை காப்பாத்து. உன்னை யார் பாப்ப வேணான்னு சொன்னா? வாசு, நீ அண்ணன் தானே, கண்டுபிடி. உனக்கு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற சக்தி இருக்குல்ல. கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போ. யார் வேணான்னு சொன்னா? நீ தான் ஜீபுமாலாம் போட்டு திடீர்னு ஆதியா வருவ, அப்புறம் வாசுவா மாறுவ. இந்த வித்தையெல்லாம் காட்ட தெரிஞ்ச உனக்கு உன் புள்ளைய கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? போ, போயே கண்டுபிடி. இங்க பாராதி, ஏன் இப்படி தமாஷ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. தமிழ் உங்க 2 பேருக்கும் பொண்ணு தானே? போங்க, போய் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிங்க. யார் வேணான்னு சொன்னது? இடம் தெரிஞ்சு போச்சு பாரதி. நான் இப்பவே வீட்டுக்கு வரேன்.
ஆதி தமிழ் எங்க? தமிழை கூட்டிட்டு வரலையா? ஆதி தமிழ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஆதி தமிழ் எங்க? ஆதி தமிழ் வந்துருவா பாரதி, கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் இங்கதான் ஏதோ ஒரு கார் டிக்கிக்குள்ள இருக்கா. கார் கார் டிக்கிக்குள்ளையா? என்ன சொல்றீங்க ஆதி? அவ எப்படி காருக்குள்ள போனா? ஆதி ப்ளீஸ் தெளிவா சொல்லுங்க. கார் டிக்கின்னு தெரியும், ஆனா எதுன்னு தான் சரியா தெரியல. ஆதி நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம எங்கன்னு போய் அவளை தேடுறது? உங்களுக்கு யார் சொன்னா? பாரதி, நான் சொல்றத நம்புங்க. இப்ப நம்ம வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். தமிழ் இங்கதான் இருக்கா, நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும். வாங்க தமிழை தேடலாம் பாரதி, தமிழ் கண்டிப்பா கிடைச்சிருவா. ஆதி எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தமிழ எங்க போய் எந்த கார்ல பாப்பீங்க? எல்லா காரும் லாக் ஆயிருக்கும்ல. ஐயோ பாரதி, அதை பத்தி யோசிக்காதீங்க. நமக்கு தமிழை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நீங்க இப்ப என் கூட மட்டும் வாங்க. நம்ம இங்க லோக்கல்ல நிக்கிற எல்லா கார்லயும் செக் பண்ணலாம். வாங்க வாங்க பாரதி.